சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. ஓகே, இங்கே பாருங்க. அப்புறம் போடு. எம்எல்ஏ படக்கு எடுத்துட்டு போன விஷயத்தை இது உட்கார உட்காந்து அவங்களுக்கு 50 வருஷம் தண்ணிக்கு இந்த ஏரி வந்து தண்ணி போட்டு தனியாக விவசாய சமைக்கிறோம் குளம்ங்கிறதுல வராது. ஆனால் நீர்நிலை கணக்கெலாம் வச்சுருக்காங்க. சுற்றுக்கரைங்கிறது நம்ம வாய் முடியாது சொல்லிக்கிறதாம்மா, சட்டத்தில் உள்ளதான் நம்ம பேசணும். விவசாய சமுத்திரம் தான், விவசாய சமுத்திரம் தான் விரிவான ஆபத்துக்கு குளத்துக்கு அப்போ வந்து திவான் வந்து அவர் கேட்ட இந்த இடமா பூப்பட்ட இடமும் கொடுத்தாரு. அதே போல் ஒரு காலத்தில் அந்த கரைக்கு அங்கிட்டு விவசாய நிலங்கள் இருந்துச்சு. இப்போ அதுவுமே இந்த குளம் கல்யாண மண்டபம் வீடுகள் ஒரு இடம் கூட இதாக இல்லை. விவசாயத்துக்கு இதனால பயன்படக்கூடிய எந்த விவசாயமும் கிடையாது. இல்லை, இதுக்கான வரத்துமே கிடையாது. பாசன பகுதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் அது இல்லை, இது அது எல்லாமே ஒரு 12 ஏக்கர் இருந்துச்சு. இப்போ எல்லாமே இதாகிடுச்சு, கட்டடமாக மாறிடுச்சு. அதுக்கு தனியார்கிட்டமும் விவசாய இடம் வந்து எல்லாமே கட்டடமாக மாறி மண்டபமாக மாறி அந்த மாதிரி எல்லாமே நகர் பகுதியாக மாறிடுச்சு. இங்கனக்கு இந்த குளத்தை சார்ந்து எந்த ஒரு விவசாயமே கிடையாது. இதுக்குள்ள வரத்துமே எங்கேருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியாது. இது வந்த இடம்லாம் இப்போ இல்லை. எங்கேருந்து வந்துச்சு இந்த குளத்துக்கு தண்ணி வந்துச்சு, இங்கேருந்து எங்கே பாசனம் வந்துச்சு அப்படிங்கிற எந்த வரப்பெல்லாம் பிளாட் ஆகிடுச்சு. இப்போ இல்லை, எல்லாமே பாமர மக்கள் யாரும் இருக்கப்பட்டவங்க இல்லை. இதில் வந்து 70% மக்கள் வந்து எதுவுமே இல்லாதவங்க தான், அன்னாடு கூலி இருக்கவங்க தான். அவங்கள பெருசாக இது வந்து பாதிப்படைய செய்யுது. இதுக்கு ஏதாவது தாங்க வந்து பெரிய யோசனை பண்ணி தோழர்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இது வெளியிலே தெரிஞ்சது. அது இப்போ வந்து எப்படின்னாக்கா, இப்போ வந்து அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவுமே கிடையாது, எப்போதுமே கிடையாது. இப்போ வந்து திடீர்னு வந்து எதனால அந்த பிரச்சனை வந்துச்சுன்றதான் எங்களுக்கு புரியலை. ஏன்னா எல்லாருமே வந்து படிப்பறிவும் இருக்குது, படிக்காத அறிவும் இருக்குது எல்லாத்துக்குமே. சப்போஸ் இப்போ வந்து திடீர்னு வந்து காலி பண்ணணும், இடத்த அளக்கணும்னா நாங்கள் எங்கே போகிறோங்கிறது எங்களுக்கு புரியலை. இப்போ நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு, சில பேர் புருஷன் இல்லாமல் இருக்காங்க, சில பேர் எல்லாரும் வந்து பிள்ளைங்களை பார்த்தா கஷ்டப்பட்டு மேடை பண்ணி நாங்களாம் கூரை வீட்டிலேருந்து ஓட்டு வீட்டுக்கு வந்து இப்போ தான் நாங்கள் வந்து அந்த வீட்டை வந்து கட்டியிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அதெல்லாம் கட்டியிருக்கோம். நாங்கள் வந்து வெள்ளம் செஞ்சு தான் நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அரசாங்கத்தில் இந்த மாதிரி உத்தரவு இட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன பிரச்சனை, எதனால் வந்தது அப்படிங்கிறது இந்த பாமர மக்களுக்கு தெரியாது. இப்போ ஏன் இந்த பிரச்சனை கிளம்புணுங்கிறது எங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறதுனால. அதனால எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு மேலே எங்கேயும் போக முடியாது. பெத்த தாயை விட்டு பிள்ளைகளை பிரிக்கிற மாதிரி இருக்குது இப்போ இதோட நிலைமை. ஏன்னா பெத்த மடியில் நாங்கள் பிறந்து வளர்ந்து இடத்த விட்டு நாங்கள் போகணும்னா எங்கள் உயிர் போனால் தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. ஏன்னா பெத்த பிள்ளைகிட்ட வந்து தாயை பறிக்கிற மாதிரி தானே இது. அப்போ வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அந்த உரிமையை எங்களுக்கு கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் ஓட்டு போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்போ வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து புறம்போக்கில் இருக்கீங்க. நாங்கள் புறம்போக்கு கிடையாது, புறம்போக்கு இடத்துல இருக்கிறோம்னால அங்கேருந்து எங்களுக்கு ஏன் நீங்கள் வந்து ஓட்டு ஐடி, ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, பிள்ளைங்களுக்கு சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ் எல்லாம் கேட்டுருக்காங்க. இதெல்லாம் கேட்குறப்ப அப்போ அந்த புறம்போக்கு இடத்துல நாங்கள் இருக்கோம்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போதான் தெரியுமா? இத்தனை வருஷ காலமாக 80 வருஷ காலமாக இந்த வந்து எதுவுமே தெரியாதுன்னு சொன்ன அரசாங்கத்துக்கு இப்போ மட்டும் நாங்கள் வந்து எப்படி இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
இப்போ எப்படி மட்டும் எங்களுக்கு வந்து புறம்போக்குன்னு இவங்க சொல்றாங்க. எங்களுக்கு வந்து நியாயமான ஒரு பதில் வேணும் இல்லையா? இந்த மக்களை எங்களை காலி பண்ணணும்னு நினைச்சாக்கா கவர்மெண்ட்டே எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பாட்டில் விஷத்தை கொடுத்து கொண்டுட்டு அந்த இடத்துல புதைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த எடுத்துக்கட்டும். அதுதான் என்னோட கோரிக்கை. நாங்கள் இந்த இடத்த விட்டு எந்த காலத்திலும் நாங்கள் போக முடியாது. தனிநபர் யாரோ ஒருவர் நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றம் உத்தரவிட்டதாக நம்முடைய அரசு அதிகாரிகள் கலிபடா நகருக்கு வருகை தந்து நாங்கள் நிலம் அளவை செய்து தீர்மானிக்கப் போகிறோம் என்கிற தகவல் கிடைத்து நம்முடைய கலிபடா நகரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெரியவர்கள், வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன் மூலமாக அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் சலோமி அவர்களிடம் தகவல் தெரிவித்து புதுக்கோட்டையில் வந்து சந்தித்தார்கள். அப்போது அவர்கள் வைத்திருந்த அனைத்து ஆவணங்களையும் வாங்கி பார்த்தபோது உடனடியாக கலிபுல்லா நகரை அப்புறப்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை நீதிமன்ற தீர்ப்பிலேயே பார்க்க முடிகிறது. இங்கு யார் எவ்வளவு பேர் குடியிருக்கிறார்கள் என்று காலி செய்ய வேண்டும் என்று உத்தரவிடவில்லை என்பதை நீதிமன்ற ஆவணங்களிலேயே பார்க்க முடியும். ஆனால் அந்த ஆவணங்களை வைத்து அரசு அதிகாரிகள் அளவீடு செய்தால் நம்முடைய வீடு பறிபோய் விடுமோ என்கிற ஐயம் நமக்கு இருக்கிறது. அப்படி நம்ம பயந்து நாம் இருப்பதற்கு வாய்ப்பு என்பது ரொம்ப குறைவு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏறக்குறைய 50,000 வீடுகள் நீர்நிலை புறம்போக்குகளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ கலிபுல்லா நகரில் மட்டும்தான் நம்ம ஏதோ மாட்டிக்கிட்டோம், அதனால நம்மளுக்கு காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லையோ அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட குளங்களிலும் குளக்கரையிலும் மக்கள் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மதுரை நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். உங்களை குளக்கரைக்குள்ள அல்லது குளத்து குடியிருப்புக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த உத்தரவிட்டிருக்கிற நீதிமன்றம் இருப்பது நீர்நிலை புறம்போக்கில் தான் இருக்கிறது என்பது வரலாற்று பதிவு. யாரும் அதை மறுக்க முடியாது, எதுக்கவும் முடியாது. அவங்களே நேர்நிலையில் உட்கார்ந்துக்கிட்டு தான் நமக்கு தீர்ப்பு சொல்றாங்க. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் ஒரு தீர்ப்பு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி 1980க்கு முன்னாடி 82க்கு முன்னாடி எதில் இருந்தாலும் கண்டுக்கிறது இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னங்கிறத நாங்கள் கணக்கில் எடுக்கிறோம்னு சொல்றாங்க. நாமெல்லாம் கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளாக குடியிருக்கக்கூடிய இடங்கள். ஆகவே அந்த இடத்தை நாம் அப்புறப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு மாற்று இடம் வேண்டும் என்று பல இடங்களிலே கோரிக்கை வருகிறது. கலிபுல்லா நகரை பொறுத்தவரை மாற்று இடம் என்பது தேவையில்லை. எந்த இடம் ஆயக்கட்டு பகுதியும் இல்லை, நீர்நிலை பகுதியும் இல்லை. ஊராட்சியை பொறுத்தவரை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த குளம் லாயக்கற்றது, இப்போது குளம் இல்லை, ஆகவே நீங்கள் இதர பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர்கள் ஊராட்சி மன்றத்தினுடைய தீர்மானம் தெரிவிக்கிறது. அரசு போட்டிருக்கிற ஜியோட என்ன சொல்றாங்கன்னா, எந்த இடத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருக்கிறார்களோ அது அரசுக்கு தேவையில்லை என்ற பட்சத்தில் அந்த இடத்திலே குடியிருப்பவர்களுக்கு பட்டா கொடுக்கலாம் என்று அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அந்த உத்தரவை ஒருத்தர் ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறார். இந்த உத்தரவுப்படி நீங்க யாருக்கும் பட்டா கொடுக்க கூடாது என்று ஒருத்தர் ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறார். அந்த ஸ்டேயை உடைக்கிறதுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். அந்த ஸ்டேக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஒரு வலுவான போராட்டத்தை செங்கொடி இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறதுங்க. ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை கடைசியாக போட்டிருக்கிற அந்த உத்தரவில் யாரையும் காலி செய்யக்கூடாது, எந்த வீடுகளையும் காலி செய்யக்கூடாது என்கிற உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கிறார். அதனால்தான் தவறுதலாக அல்லது வேறு ஏதோ ஒரு நோக்கத்திற்காக எதிர்பார்ப்பிற்காக நீதிமன்றத்துக்கு போய் ஏதாவது ஒரு உத்தரவுகளை காட்டி பணம் பறிப்பதற்கு ஒரு கூட்டம் தமிழகம் முழுவதும் அலைந்து கொண்டிருக்கிறது. அப்படி அலைந்து கொண்டிருக்கிற கூட்டத்திற்கு நாம் படிப்பனையை உருவாக்க வேண்டுமே தவிர நம்முடைய ஒற்றுமையை நாம் எப்போதும் கெடுக்க முடியாது. ஆகவே கலிபுல்லா நகரில் இருக்கக்கூடிய ஒரு குடிசையை கூட நாம் அப்புறப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்கிற உறுதியோடு நாம் களத்தில் இருக்கிறோம். ஆகவே நீங்கள் எல்லாரும் தைரியமாக இருக்கலாம். இங்கே நம்முடைய நண்பர்கள் வந்தபோது எல்லாரும் சொன்னாங்க, ஒரே பதட்டமாக இருக்கிறாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க, பல உழைப்புகளை செலுத்தி வீடுகளை கட்டி என்னாகுமோ ஏதாகுமோ என்கிற ஒரு பயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
அதனால் அந்த பயம் உங்களுக்கு வேண்டியதில்லை. எங்களை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் நீர்நிலைகளில் குடியிருக்கக்கூடிய அனைவரையும் பாதுகாப்பதற்கு பெரும் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். திருமயத்தில் லெடி நகர்னு சொல்லி அங்கே ஒரு 120 குடும்பம் இருக்குது. அந்த வீடுகளை இடிப்பதற்கு பில்டோசரோடு வந்துட்டாங்க. அந்த இடத்துல தான் போய் இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய தோழர் ஸ்ரீதர், தோழர் ஜெயபால், தோழர் சலோமி, தோழர் குமாரவேல், நம்முடைய விக்கி போன்ற எல்லாருமே போய் ஜேசிபிக்கு முன்னாடி நின்றோம். அப்போதும் அங்கே இருக்கிற ஆர்டிஓ, தாசில்தார், டிஎஸ்பி எல்லாரும் ஜேசிபியை இயக்குன்னு சொன்னாங்க. ஆனால் என்னன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஜேசிபிக்கு முன்னாடி நிற்கிற போது அவங்களுக்கு பல கஷ்டங்கள் ஏற்படுகிறது. எங்களை பொறுத்தவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புவதற்கு மக்கள் தான் காரணமே தவிர அரசியல் கட்சி தான் என்கிற காரணத்திற்கு நாங்கள் போவதில்லை. மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அங்கே செங்கொடி இயக்கம் இருக்கும் என்கிற அடிப்படையில் தான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தாலும் மக்களோடு போய் நாங்கள் நிற்கிறோம். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கழுத்தில் கொண்டாந்து கத்தியை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மக்களுக்கு மாற்று என்ன? அரசாங்கத்துக்கு வீடு கட்டுறதுக்கு இடத்த எடுத்துருக்கிறீங்க, கூட்டுறவு அலுவலகம் கட்டுறதுக்கு வீடு அந்த இடத்த எடுத்துருக்கிறீங்க, ஹாஸ்டல் கட்டுறதுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு இடம் எடுத்துருக்கிறீங்க. நம்ம புதுக்கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த புதுக்கோட்டையில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு வந்து 132 ஏக்கர் காட்டு புதுக்கோட்டத்துக்குள்ளே தான் பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டு எடுப்பீங்களான்னு கேட்டால் அந்த டிரான்ஸ்போர்ட் டெப்போ வந்து அந்த 132 ஏக்கர் குளத்துக்குள்ளே தான் இருக்குது. அங்கிட்டு இருக்கிற பூங்கா நகர் முழுவதும் ஆயக்கட்டு பகுதி. ஆனால் நீங்கள் அங்கெல்லாம் எப்படி கை வைக்க முடியுமா? இங்கே பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் கை வைக்க முடியுமா? ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு அரசியல் நோக்கத்தோடு கலவரத்தை உருவாக்குவதற்கு ஆலங்குடியில் முயற்சிக்கிறார்கள். ஆகவே ஆலங்குடி முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. அனைத்து பொதுமக்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு, ஜாதிக்கு அப்பாற்பட்டு, மதத்துக்கு அப்பாற்பட்டு கலிபுல்லா நகரை பாதுகாப்பதற்கு எல்லோரும் ஒன்றாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் தைரியமாக இருக்கலாம். முதல் முறையாக உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி என்னவென்றால், நீதிமன்றத்தில் போய் நம்முடைய தரப்பிலிருந்து அவர்கள் போட்டிருக்கிற அந்த தீர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கண்டம்டாப் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. கண்டம்டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளை எவிஷன் பண்ண சொல்லி போக முடியாது. கண்டம்டாப்பில் அளக்க சொல்லி தான் அவங்க போயிருக்கிறாங்க. அரசு நிர்வாகம் எந்த பணியும் முயற்சிக்கலைன்னு சொல்லி தான் அவங்க கண்டம்டாப் போயிருக்கிறாங்க. அதற்கு நம்ம ஆட்கள் உள்ளே போய் போட்ட மனு இப்போது நமக்கு நம்பராக இருக்குது. அதுவே நமக்கு முன்னாடி வெற்றி. நமக்கு இப்போதைக்கு அதிகாரிகள் யாரும் இனிமேல் எவிஷனுக்காண்டி வர முடியாது, அளக்கிறதுக்கும் வர முடியாது. எந்த நடவடிக்கைக்கும் தாலுகா அதிகாரிகளோ ஆர்டிஓவோ மாவட்ட அதிகாரிகளோ யாரும் இனிமேல் வரமாட்டார்கள். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பின்னால் தான் வர முடியும். ஆகவே நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கும் என்கிற எதிர்பார்ப்போடு இருப்போம். ஒருவேளை நீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் அந்த தீர்ப்பு மக்களுக்கு ஆதரவாக தான் தீர்ப்பாக இருக்க வேண்டுமே தவிர மக்களுக்கு எதிரான தீர்ப்பாக இருந்தால் தீர்ப்பை மறுபரிசீலனை சொல்லி நாம் பெரும் போராட்டத்தை ஆலங்குடியில் நடத்துவதற்கு நாம் எப்போதும் தயாராக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதுவரை நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கலாம். எல்லாரையும் இங்கே வதந்திகளை நிறைய பரப்புறாங்க. அவர் அப்படி இருக்காரு, இவர் அப்படி இருக்கிறாரு, அவர் அவரோட போயிட்டாரு, இவர் இவரோட சேர்ந்துக்கிட்டாரு, ஆகவே நமக்கு என்னாகுமோ ஏதாகுமோ என்று வதந்திகளை நிறைய கிளப்புறாங்க. அதற்கெல்லாம் தயவுசெய்து நீங்கள் யாரும் இடம் கொடுக்காதீங்க. அந்த அம்மா பேசுகிற போது விஷத்தை கொடுத்தாவது கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. நாம் ஒன்றும் சாகரத்துக்கு பிறக்கலை. அரசு வந்து மனிதர்களை காப்பாற்றத்தான் அரசே தவிர மனிதர்களை கொள்வதற்கு அரசு அல்ல. இது ஒன்றும் காசா தீவல்ல, பாலஸ்தீன தீவல்ல இஷ்டம் போல கொள்றதுக்கு. இந்தியா ஒரு அற்புதமான நாடு. அதிலும் அமைதியாக வாழக்கூடிய மக்கள் வாழ்கிற நாடு தமிழ்நாடு. அந்த தமிழகத்தில் சில சாதிய மதவாத சக்திகள் உள்ளே புகுந்து சில மோதலை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதற்கு கிடைக்கிற ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்கள். அதற்கு எந்த வகையிலும் இடம் கொடுக்காத மக்களாக ஆலங்குடி மக்கள் இருப்பார்கள். ஆகவே கலிபுல்லா நகரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எப்போதும் உங்களுக்கு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கமும் செங்கோடி இயக்கமும் உறுதுணையாக நிற்கும், பக்கபலமாக இருக்கும். நீங்கள் நடத்துகிற அத்தனை போராட்டங்களுக்கும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறுகிற வரை உங்களோடு இணைந்து நாங்கள் பயணிப்போம் என தெரிவித்து நான் நிறைவு செய்கிறேன்.